வணக்கம். உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருக்கலாம், ஆனால் மனித நேயத்தை பேசும் ஒரே மொழி அன்பு மட்டும்தான். அந்த அன்பை பற்றி வான்புகழ் வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார் என்று பார்ப்போம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இந்த குறளின் பொருள் மிகவும் ஆழமானது. அன்பு இல்லாதவர்கள் உலகில் உள்ள எல்லா பொருட்களும் தமக்கே சொந்தம் என்று நினைப்பார்கள். அவர்கள் சுயநலத்தின் பிடியில் சிக்கியிருப்பார்கள். ஆனால் உண்மையான அன்பு கொண்டவர்கள் தன்னுடைய பொருள் மட்டுமல்ல, தன் உடல், உயிர், எலும்பு கூட பிறருக்காகவே என்று வாழ்வார்கள். யோசித்து பாருங்கள். ஒரு தாய் தன் குழந்தையிடம் காட்டும் அன்பு, ஒரு நண்பன் தன் தோழனுக்காக செய்யும் உதவி, இவை எல்லாமே இந்த திருக்குறளின் பிரதிபலிப்புதான். அன்பு என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு செயல். யார் ஒருவன் மற்றவருக்காக தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறானோ அவனே உண்மையான அன்புடையவன் என்கிறது வள்ளுவம். இந்த உலகம் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் எங்கோ ஒரு மூலையில் யாரோ ஒருவரிடம் இருக்கும் அந்த தூய்மையான அன்புதான் காரணம். பணம் தேடலாம், புகழ் தேடலாம், ஆனால் அன்பை தேடி பெறுவதுதான் வாழ்க்கையின் ஆகச்சிறந்த நோக்கம். மதம், இனம், மொழி என எல்லாவற்றையும் கடந்து மனிதனை மனிதனாக பார்க்க வைப்பது இந்த அன்பு மட்டும்தான். எனவே நம்மிடம் இருக்கும் அன்பை மற்றவர்களுக்கு கொடுப்போம். அன்பு காட்ட கற்றுக்கொண்டால் இந்த உலகம் மிக அழகான இடமாக மாறும். வள்ளுவன் காட்டிய வழியில் அன்பால் இணைவோம். நன்றி.